அடுத்ததாக மான்பேச்சில் பேச வருகிறார் எண் 5 6ஆம் வகுப்பு A3 ஹர்ஷிதா. ஆதியிலே தோன்றிய மொழி ஈடில்லா தொன்மை மொழி அவ்வை வளர்த்த மொழி என் உயிருடன் கலந்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குடும்பத்தின் உறவுகளை பாதுகாப்பதின் அவசியம். குடும்பம் என்றாலே எல்லோருக்கும் பிடிக்கும். அதுபோல்தான் எனக்கும் என் குடும்பத்தை மிகவும் பிடிக்கும். என் குடும்பத்தில் எனக்கு மிகவும் பிடித்தது ஒற்றுமைதான். என் குடும்பத்தில் உறவுகள் நண்பர்கள் அதிகம். என் குடும்பத்தில் நான் பிறப்பதற்கு மிகவும் பாக்கியமடைந்திருக்க வேண்டும். குடும்பத்தின் சிறப்பு. என் குடும்பத்தில் பல சிறப்புகள் இருக்கின்றன. நாங்கள் ஒருவரை ஒருவர் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டோம். யாருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எளிதாக தீர்ப்பது எப்படி என்று குடும்பமாக அமர்ந்து பேசிக்கொள்வோம். என் குடும்பத்தில் எல்லோரும் இரவு நேரங்களில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம். வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு சென்று வருவோம். குடும்பத்தின் ஒற்றுமை. என் குடும்பம் என்றாலே பாசம்தான் முன் வருகிறது. அதேபோல் கடமையும் உரிமையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். மற்றவர்களின் பிள்ளைகள் என்று நினைக்காமல் நம் பிள்ளைகள் என்று நினைத்து வளர்ப்பதே என் குடும்பத்தின் ஒற்றுமை. என் பிறப்பு முதல் நான் கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்கின்றேன். இந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்குமா? இந்த பாக்கியம் கிடைத்த அனைவரும் பாக்கியசாலிகள் தான். குடும்பத்தை மேல்படுத்துதல். ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பே குடும்ப தலைவிதான். குழந்தைகளை வளர்ப்பது, குடும்பத்தை நல்ல முறையில் செயல்படுத்துவது, சொந்தங்களிடம் அனுசரித்து நடப்பது, வயது மூத்தவர்களிடம் மரியாதை காட்டுவது, வரவுகளை அதிகரித்து செலவுகளை குறைத்து சரியான முறையில் எடுத்து செய்வது, குடும்பத்தின் கஷ்டங்களில் தோள் கொடுத்து நஷ்டங்களை அறிந்து செயல்படுவது என்னுடைய குடும்பமாகும். குடும்பத்தின் ஒற்றுமைக்கு உலகிற்கே நமது நாடுதான் எடுத்துக்காட்டாக உள்ளது. இந்த காலகட்டங்களில் நாடே மாறி வந்தாலும் நம் குடும்பத்தை போல் பல இடங்களில் இந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். கூட்டு குடும்பம் என்றாலே பாசம்தான். குடும்ப உறவுகளில் இருந்தே குழந்தைகள் விட்டு கொடுக்கும் பண்பு வளர்கிறது என்றும் குடும்ப தலைவியே இல்லத்தின் முதுகெலும்பு என்றும் கூறி குடும்ப உறவுகளை பற்றி பேசிய ஹர்ஷிதாவிற்கு நன்றி.